எவ்வளோ எவ்வளோ? வெறும் 13. வெறும் 13. இந்த 13 திமுக, இந்த 13 திமுகவை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இந்த 13 திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். இவர்கள் ஆள்வதற்கு தகுதி அற்றவர்கள், திறமையற்றவர்கள், பொய் சொல்லுகின்றவர்கள், ஏமாத்தக்காரர்கள், பித்தலாட்டக்காரர்கள். ஆக திமுக என்றாலே பொய் பொய் பொய். எத்தனை பொய்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதுல ஒரு வாக்குறுதி என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மாவட்டங்களை பிரித்து சிறிய மாவட்டம் நிர்வாகத்திற்காக நாங்கள் பிரிப்போம் என்று சொன்ன வாக்குறுதி. வெக்கங்கெட்டவங்களெல்லாம் 50 மாதங்கள் ஆகியும் இன்னும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாவட்டத்தை கூட இவங்க பிரிக்கல. அப்புறம் எதுக்கே நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க? உங்களுக்கெல்லாம் மானம் எதுவும் கிடையாது ஐயா. ஒன்னு சொன்னா அதை நிறைவேற்றணும் ஐயா. நீங்க உண்மையே உங்களுக்கு மானம் மரியாதை ரோஷம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்றணும். வந்து 50 மாதங்கள் இன்னும் ஒரு மாவட்டத்தை கூட உங்களால பிரிக்க முடியல. பிரிக்கிறதுக்கு மனசு இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டிலே 2வது பெரிய மாவட்டம். முதல் பெரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். 2வது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். 6188 சதுர கிலோமீட்டர். அவ்வளோ பெரிய மாவட்டம். இந்த பக்கத்தில் தூசின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த தூசின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து காஞ்சிபுரம் 5 கிலோமீட்டர் தான். ஆனா தூசி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு. இதே தூசியிலிருந்து திருவண்ணாமலைக்கு போனா 116 கிலோமீட்டர் போகணும். இந்த எல்லையிலிருந்து அங்கே செங்கம் தாண்டி அந்த பக்கம் போனோம்னா கிட்டத்தட்ட 152 கிலோமீட்டர் போகணும். இதுவாயா நிர்வாகம்? இதுல 8 தொகுதி இருக்கு. இவ்வளவு பெரிய மாவட்டத்தை ஏன் உங்களால பிரிக்க முடியல? இதே திருவண்ணாமலையில வடக்கு பகுதி எடுத்துக்கங்க. அங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாவட்டம் வேலூர் மாவட்டமா இருந்தது. இன்னைக்கு எங்கள் போராட்டத்தினால் அங்கே வேலூர் 3ஆக பிரிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம். அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டம் கிழக்கு பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டமா இருந்து இன்னைக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் விழுப்புரம் மாவட்டம், இன்னைக்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக திருவண்ணாமலை மாவட்டம் சுத்தி உள்ள அத்தனை மாவட்டங்களை பிரிச்சுட்டாங்க. எதுக்கு திருவண்ணாமலை ஏன் பிரிக்காம வச்சுக்கிற? ஏன்? இந்த ஏழுமலை வஜ்ரவேலு அவரால, அப்போ ஒரு தனி நபரால இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படணுமாயா? எவ்வளோ அகங்காரம் இவங்களுக்கு, எவ்வளோ அகங்காரம், எவ்வளோ திமிரு இவங்களுக்கு. இதெல்லாம் நீங்க இந்த கோபத்தை அடக்கி இன்னொரு 6 மாசம் வச்சுக்கங்க. 6 மாசத்துல 7 மாசமா 5 மாசத்துல எல்லாம் முடிஞ்சிடும். நீ கவலைப்படாத. ஏன்னா இதெல்லாம் நீங்க அந்த கோபம் இருக்கணும், அப்படியே இருக்கணும். இவர் நினைச்சிட்டு இருக்காரு, ஒரு குறுநில மன்னர் நினைச்சிட்டு இருக்கிறார். இவர் இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்ல, பக்கத்து மாவட்டம், அந்த மாவட்டம் இன்சார்ஜ், இந்த மாவட்டம் இன்சார்ஜ். என்ன எதுக்கு? பெரிய மூட்டை தூக்கிட்டு போவார். அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதில் ஒன்று கூட திமுக வெற்றி பெறக்கூடாது. அதில் ஒரு தொகுதி கூட திமுக வெற்றி பெறக்கூடாது. முடியுமா? செய்வீங்களா? என் தம்பிங்க முடிவு பண்ணா அதை யாரால மாற்ற முடியாது. ஏன்னா அவ்வளோ ஆதங்கம் எங்களுக்கு, அவ்வளோ கோபம் இருக்குயா. இந்த மாவட்டத்தில் என்னத்தையா இருக்கு? இந்த மாவட்டத்தில் என்ன முன்னேற்றம் இந்த மாவட்டத்தில் இருக்கியா? வானம் பார்த்த பூமி. அதே வேளையில் இந்த மாவட்டத்தில் தென்பெண்ணையாறு இருக்கு, செய்யாறு இருக்கு, பக்கத்து மாவட்டத்தில் பாலாறு இருக்கு. எனக்கு மட்டும் அந்த அதிகாரம், ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா நான் பாலாறு, தென்பெண்ணையாறு, செய்யாறு, துறிஞ்சலாறு, இந்த ஆத்து எல்லாத்தையும் என்னால் இணைக்க முடியும். இது சாதாரண விஷயம். சாதாரண அவ்வளோ தண்ணி தென்பெண்ணையில் கடல்ல போயிட்டு இருக்கு, தண்ணி போயிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டு 130 டிஎம்சி, அதுக்கு முந்தைய ஆண்டு 30 டிஎம்சி, அதுக்கு முந்தைய ஆண்டு 12 டிஎம்சி. அதுல கிட்டத்தட்ட 2 டிஎம்சி வச்சுக்கிட்டா இந்த ஒட்டுமொத்த பகுதி எல்லாமே செழும்.